வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை விட வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்னென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடிய அனாதி அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முந்தி நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அன்பு இன்னது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, I praise you Lord. Hallelujah. உரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ,
வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். Thank you, Jesus. நீர் வாக்குரைத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. நீ சொல்லியும் செய்யாது இருப்பீரோ, வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பீரோ என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறேன். ஆண்டவரே, காலங்கள் ஒருவேளை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர், நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் மாறாத தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் வானத்திலே நிலைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாத ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இது எங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய விசுவாசத்தையும் உறுதியும் எங்களுக்குள்ளே உண்டாக்குகிறதா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மக்களுடைய உள்ளங்களோடு நீர் பேசும். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வழியிலே வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் ஆசீர்வாதத்தின் வல்லமை அதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்தை நான் வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை பற்றி நாம் பல வாரங்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வேத பகுதி சொல்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம யார் மறந்தாலும் சரி, அவர் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார். நம்ம அதனால நம்மளுடைய நம்பிக்கையை மற்றவங்க மேலே வச்சிடவே கூடாது. பல நேரங்களில் எனக்கு ரொம்ப நல்ல புருஷங்க, அவரை மாதிரி ஒருத்தரை என் வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என் புருஷன் மாதிரி உலகத்திலே தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புருஷன் மேலே நம்பிக்கை வச்சிடறாங்க. ஏராளமான நம்பிக்கை வச்சிடறாங்க. நிறைய பேர் மனைவி மேலே வைக்கிறாங்க நம்பிக்கை. என் மனைவி மாதிரி உலகத்திலே தேடினா கூட கிடைக்காது அந்த மாதிரி. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் வருடங்கள் உருண்டோட நமக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் மட்டும்தான் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் நம்ம நினைவாக இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அவர் நம்மளை வெறுக்கிறதே கிடையாது. அவர் நம்மளை நினைக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய சொந்தக்காரங்க மேலே வச்சிடறோம். பல நேரங்களில் நம்முடைய படிப்பின் மேலே, கல்வி அறிவின் மேலே வைக்கிறோம். பல நேரங்களில்
பணத்து மேலே வச்சிடறோம், நமக்கு இருக்கிற ஆஸ்திகள் மேலே வச்சிடறோம். 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஆஸ்தி இருக்குது அப்படின்றோம். நான் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்துருக்கேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காம இது மேலெல்லாம் நம்பிக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுன்னு பவுல் சொல்கிறார் தீமோத்தேயு நிருபத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும்னு நீ கற்றுக் கொடு. அவங்க வந்து இருமாப்புள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும். இருமாப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும் அவர்களுக்கு போதித்து புத்தி சொல்லணும்னு சொல்றாரு. அவங்களுக்கு கற்றுக் கொடு அப்படிங்கிறாரு. பல நேரங்களில் நம்ம மாற எது மேலேயும் வச்சிடும் நம்ம நம்பிக்கை. நமக்கே தெரியாம சில நேரங்களில் அநேக கிறிஸ்தவர்களோட இந்த மாதிரிலாம் நம்பிக்கை பல ஆட்கள் மேல மனிதர்கள் மேல வச்சிடறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது ரொம்ப நல்லா அப்படின்றார். என்ன ஆனாலும் சரிங்க, நான் ஆண்டவரை நம்புறேன், அவ்வளோதான். அவங்க மனுஷன் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, என் நம்பிக்கை அவங்க மேலே வைக்கவே மாட்டேன் அப்படின்றார். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், யார் மறந்தா என்ன இருக்குது, அதை பற்றி கவலையை விடுங்க. நம்ம கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்குது. என்ன பண்ணாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்மளை நினைக்காம இருக்கவே மாட்டார். யாராவது போய் ஏதாவது போட்டு கொடுத்து, இப்போ என்னை பற்றி யாராவது போய் ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுத்து, அவன் சரி கிடையாதுங்க, அவன் வந்து ஆள் சரியில்லை, நல்லவன் கிடையாது, அவனுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யாதீங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நினைச்சிருக்கேன் அப்படின்றார். எந்த விதத்தில்னா நம்மளை ஆசீர்வதிக்கிற விதத்தில் அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிற, யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். யாரா இருந்தா என்ன இருக்குது, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதம், எந்த குலம், எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுறவங்கள அவர் ஆசீர்வதிக்கிறார். சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, அவங்கள அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, உங்களை மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளெல்லாம் கூட நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு. நம்மளோட பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பு வச்சு நம்ம என்னென்னமோ சொல்லித்தரோம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். எப்படி பணத்தை ஹேண்டில் பண்றது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தா அதெல்லாம் எப்படி கையாளுறது, எப்படி சிறந்த விதத்தில் சேமிக்க, எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ அதெல்லாம் விடு, போட்டு மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்காத, தலையில் போட்டு இதெல்லாம் ஏற்றிக்காத. ஐயோ என்ன ஆகுமோ, என் பிள்ளை என்ன ஆகணும், என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, அதெல்லாம் என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. நீ பயந்த எனக்கு, நீ வந்து நான் உன்ன நினச்சிருந்தேன், ஒன்று மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததிகள் கூட நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். பாகமம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவரை பற்றி அவர் சொல்கிறார். பாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற, உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பிற்பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது 1000 தலைமுறைகள், நான் பாருங்க, நீங்கள் ஒரு 4-5 தலைமுறை பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், 1000 தலைமுறைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். 1000ஆம் தலைமுறைன்னா யார் என்ன ஏதுன்னு கூட எனக்கு உண்மை தெரியாது அவ்வளோ. ஆனால் அவர் சொல்கிறார், நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், 1000 தலைமுறை வரைக்கும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதெல்லாம் விட்டுணும். நம்ம நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி ஒரே பாரம். எல்லாம் ஜப குறிப்பு பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்காக தாங்க ஜபம் பண்ணுகிறேன், நான் உழுந்து ஜபம் பண்ணுகிறேன், உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுகிறேன், இந்த பிள்ளை என்ன ஆகணும் தெரியல, எப்படியோ நான் வந்து வாழ்க்கையில் நல்லா வந்துட்டேன், என் பிள்ளை என்ன ஆகணும், எதிர்காலம் என்ன ஆகுமோ. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கத்தட்ட விட்டுருங்க. அவர் சொல்கிறாரு, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணு, எல்லா கவலையும் ஏமால வை, பாரத்தெல்லாம் ஏமால வச்சுக்கோ. நம்ம கையில் வச்சுன்னு இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, பாரத்தெல்லாம் எம்மளவை. அவர் சொல்ற, நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்களுடைய பாரங்களை எல்லாம் எம்மல வைங்க அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ண வச்சுட்டு என்ன பண்றேன்னு வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க, வார்த்தையை வாசிச்சுட்டு அது மாதிரி அதை எதிர்பார்த்து வாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், எவ்வளோ அற்புதங்களை நான் வந்து கண்டிருக்கிறேன். கடவுள் எவ்வளோ அற்புதமாக என்னை வழி நடத்துகிறத நான் பார்த்துருக்கேன் பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன மட்டும் இல்லை, என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ மட்டுமா 1000 தலைமுறைகளுக்கு அவர்
உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அவர் வந்து உண்மையான ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறாருன்னா உபாகமத்தில் அவர் சொல்றாரு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் சாமர்த்தியம், என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுத்தது என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்கு. எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் நினைச்சா மட்டும் போதும், நம்ம நினைக்கணுங்க. இங்க வந்து அவர் நம்மள நினைச்சுக்கிறேன்னு சொல்லுது, அங்க வந்து பாருங்க நீ நினை. உன் கையில ஒரு பணம் வரும்போது அவரை நினைச்சு பாரு. சுருக்கி வச்சு ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன் நான். நீ வந்து கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி அது எதையும் வந்து வைத்த கட்டி வாயை கட்டி, நாங்கள் சின்ன வயசுல கேட்ட நிறைய பெரிய வார்த்தைகள்லாம் இதுதான். வைத்த கட்டி வாயை கட்டி நான் சேர்த்து வைக்கிறேன், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறேன். யார் சொன்னது அதெல்லாம்? பைபிள் எங்கேயாவது இருக்குதா? அதெல்லாம் பாருன்றாரு. இப்போ காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. அவைகளெல்லாம் நான் பிழை போட்டுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு இதெல்லாம் அப்படின்னு. எங்கிருந்து வருது அவங்களுக்கெல்லாம்? கர்த்தர் சொல்றாரு 147ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, இந்த எல்லா மிருக ஜீவன்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கையை திறக்கும் பொழுது அவைகள் திருப்தி அடையும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குறாருங்க. எவ்வளோ மிருக ஜீவன்கள் இருக்கு, எவ்வளோ பறவைகள் இருக்கு காட்டில், எவ்வளோ காட்டு புஷ்பங்கள் இருக்கு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கல, நீங்கெல்லாம் விசேஷத்தவர்களாம் இருக்கிறீர்கள். நம்ம தான் நம்மள விசேஷத்தவர்களாம் நினைக்கிறதே கிடையாது. அவர் சொல்றாரு, தம்பி கவலைப்படாதப்பா, கவலை விடு. நீ கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு முழத்தை கூட்ட முடியுமா உன்னால? கவலைப்படுறத விட்டு தள்ளு. அப்ப என் பிள்ளை என்ன ஆகுறதுன்னு கேட்கறாங்க சிலர். நல்லா அவங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம இது வந்து நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது, இது எங்க உருப்பட போகுது, இது போராட்டத்தில் எப்படி இருக்க போகுது, இப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், ஒரு சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளைகள் இந்த இஸ்ரவேல்ல என்னோட பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்றதை விட்டு இதை சொல்லணும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதை சொல்லுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியுது, எல்லாமே படிச்சிருக்கோம், வழங்கி இருக்குது, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த சுச்சுவேஷன் வரும்போது பேச முடியும். நமக்கு சுச்சுவேஷன் வரும்போது வேற மாதிரி ஏதோ பேசணும். இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு ஒரு கோவத்துல சொல்றோம். ஏன்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க பசங்க. நிறைய வீட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்க சொல்றதை எங்க கேட்கறாங்க? சொல்றதை கேட்டாதான் உருப்படுவானே அப்படிங்கிறோம். சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட விடுங்க, அவர் செய்வாரு. அவர் உள்ளத்துல போய் பேசுவாரு. அவர் வந்து உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. ஏன்னா இந்த சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எப்படி அதை திருப்பணும், எப்படி வந்து அதை கொண்டு போகணும்னு தெரியும். ராஜாக்களுடைய இருதயங்களெல்லாம் அவரோட கையில நீர்கால்களை போல இருக்குதான். அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புறாருன்றது. ராஜாக்களை திருப்பும்போது நம்ம பிள்ளைங்களை திருப்ப முடியாது போயிடுமா? நான் கேட்கிறேன், சொல்றேன், கத்தட்ட விடுங்க, கவலை விடுங்க, கத்தட்டு ஒப்படைங்க எல்லாத்தையும். அப்புறம் நீங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நீங்க வந்து என் பிள்ளைகளை பத்தி இப்படி சொல்லியிருக்கீங்க, என் பிள்ளைகள் சமாதானம் பெருசா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிங்க நல்லா. அவர் சொல்றாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்புறம் 15ஆம் வசனத்துல சொல்ற, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்மள ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், நம்மளோட ஒரு நல்லா இருக்கணும். நம்மளோட மோசமான நிலைமையில இருந்து அவர் எப்படி நம்மள ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப யார் நம்மள ஆசீர்வதிக்கிறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ரொம்ப பெரியவருங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறத விட ரொம்ப பெரியவர். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் நம்ம சமாளிச்சிடலாம். அவர் சொல்ற 10 லட்சம், 10,000 ரூபாய் நாங்கள் 10 லட்சத்தை கொடுக்குறது நான் ரெடியா இருக்கிறேன். அப்ப அவர் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றாரு. அப்ப முதல்ல நாம நினைக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், ஐ அம் பிளஸ்டு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பாக்கெட்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா வாயில இந்த வார்த்தை இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிசாசுக்கு எப்படின்னா, நம்ம வாயிலேருந்தே நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவன் பார்க்குறான். நம்ம வாயிலேருந்து ஏதாவது வரணும், இல்லாத பொல்லாதெல்லாம் வரணும். ஒன்றும் முடியலங்க, ஒன்றும் சமாளிக்க முடியல. அப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது காலம், இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. இப்பெல்லாம் வந்து ஒன்றுமே சமாளிக்க முடியல, நம்மளால் மூச்சு முட்டுது. நம்மளுக்கு குடும்பத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இந்த செலவெல்லாம் பார்க்கும்போது மூச்சு முட்டுது. உங்களுக்கு எங்க மூச்சு முட்டுது? அவர் தர நிற்கிறாரு எல்லாத்தையும். கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. அவர் சொல்றாரு, நீங்க இளைப்பாறை இருங்க.
என்கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்றார். நம்ம போறதே கிடையாது அவர்கிட்ட. வருத்தமா இருக்குதா, பாரமாக தான், என்கிட்ட வா, வந்தினே இளைப்பாறுதல் இருக்கும் உனக்கு, வந்தினே உனக்கு ரெஸ்ட், உனக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட வரணும். வந்து என்ன பண்ண சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, லேர்ன் பண்ணணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? நம்ம எதுக்கும் கவலைப்படாம இருக்க கத்துக்கொள்ளணும். கவலைகள் பாரங்கள்லாம் தூக்கி அவர் மேல வைக்க கத்துக்கொள்ளணும். எப்படி அவர் மேல தூக்கி வைக்கிறது? கர்த்தாவே இந்த பில் வந்துக்குது, இஎம்ஐ வருது, நீங்க தான் பே பண்ணணும். சொல்லுங்க வாயை திறந்து. எனக்கு ஒரு போதகர் கத்து கொடுத்தாரு பாருங்க. அவர் வந்து டேபிள் மேல பில்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரோம். பில்ஸ் எல்லாம் வச்சுட்டு, பில்ஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஆர் பெய்டு இன் ஃபுல் அப்படின்னு வர. அது எனக்கு கத்து கொடுத்தாரு. நான் செய்ய ஆரம்பிச்சேன். அதை எல்லாத்தையும் எழுதிட்டு கத்து கொடுத்த மாதிரியே செய்வேன். அப்ப கத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய பேர் கற்றுக்கொள்றதே இல்லை. கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கற்றுக்கொண்டால்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாரத்தை தூக்கி அவர் மேல வைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை வாடகை கட்டணும் பாருங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க என் ஒய்ஃப். நான் என்ன பண்ண போறேன், நான் ஒன்றும் பண்ண போறது, கற்றுக்கிட்டா நான் செய்ய போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே புரியல. என் மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என் கூட விசுவாசத்துல நல்லா வராங்க. அவங்க கூட ரொம்ப பிரமாதமா வந்துட்டாங்க விசுவாசத்துல. நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நான் உட்காந்து எனக்கு என்ன சொல்லிடுறேன், பைபிளை படிக்க போறேன், ஜபம் பண்ண போறேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. புதுசா பாரத்தை அவர் மேல வச்சிட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தாவே டேட் ஆயிடுச்சு, வாடகை கட்டணும், ஏதோ நீங்களாம் பண்ணணும் அப்படின்னு. நீங்க இவர் தானே அழைச்சிக்கிறாரு. அவர் கேட்கிறாரு இல்லையா, நான் உங்களை அழைச்சேன், நான் உங்களை அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவு உண்டாச்சா? இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்ப நான் ஏன் குறைவு அனுபவிக்கணும்? அப்புறம் ஒரு நாள் ஒரு வசனத்தை வாசித்தேன், வேலையால் கூலிக்கு பாத்திரமான இருக்கிறான். அட்டே எப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போஷிக்கப்படுறாங்க அவங்க அப்படிங்கிறாரு. கர்த்தர் என்ன போஷிக்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணுகிறார். உண்மை உள்ள தேவன் அவர், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அப்ப அவர் மேல அந்த பாரத்தை வைக்க நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மேல அந்த பாரங்களை கவலைகளை தூக்கி எறியும் பொழுது, கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆனா அவர் மேல அந்த கவலை வைக்கும் பொழுது என்ன அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா விளங்கி போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 2 வசனம் முன்னாடி வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னு அங்க சொல்லிடுது 9ஆம் வசனத்துல, 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நாம பாருங்க எல்லாத்தையும் நம்புவோம். நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் சொன்னா அதை நம்புவோம். அவன்லாம் சொன்ன தண்ணியில தான் எழுதி வைக்கணும் பாருங்க. அந்த மாதிரி ஆள் சொல்றதெல்லாம் நம்ம நம்பிடுறோம். இவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்புப்பா, வேற யாரையும் போய் நம்பிடாத. ராஜாவை நம்பாத, மந்திரியை நம்பாத, உனக்கு இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்றவங்க நம்பாத, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஏன்? அவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். துணையா இருக்கிறாரு. எனக்கு கேட்ட நான் சொல்லுவேன், கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு ஒரு பெரும் துணையா இருக்கிறார். அவர் என் வலது கையை பிடிச்சிருக்கிறார். என்னால கண்ணில் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா அவர் என் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்ற, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, வேற யாரையும் போய் நம்பிடாத. அவரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணும், காலையில எழுந்தோன்னா, கர்த்தாவே நான் உண்மை நம்புறேன், வாடகைக்கு உண்மை நம்புறேன், வீட்டுக்கு உண்மை நம்புறேன், என்னுடைய வியாபாரத்துக்கு உண்மை நம்புறேன், செழிப்புக்கு உண்மை நம்புறேன், ஆசீர்வாதத்துக்கு உண்மை நம்புறேன். எனக்கு உண்மை விட்ட வேற யாரும் கிடையாதுங்க. ஏன்னா நம்பும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறாரு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். நம்மளனா கிடையாது, ஆனா நம்புனா அவர்களுக்கு துணையா இருக்கிறாரு. நமக்கு பாருங்க, தனிமையா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா கூட ஒருத்தர் சேரும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க துணையா இருக்கிறாங்க. தனியா இருக்கும்போது பயம் வருது, ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன பண்றேன்னு பயம் வருது. ஆனா ஒரு ஆள் கூட இருக்கும்பொழுது ஒரு பெரிய தைரியம் வருது. பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குது, வெறும் அப்பா மட்டும் சம்பாதிக்கிறாரு, கஷ்டமா போகுது வாழ்க்கை. ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு எவ்வளவு பேர் பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவுக்கும் ஒரு வேலை கிடைக்குது, 2 பேர் சம்பாதிக்கிறோம், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா துணை, பொருளாதாரத்துல கொஞ்சம் துணை கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராகுது குடும்பம், ரொம்ப நல்லா ஆகுது. ஏன்னா துணையா இருக்காங்க.
ஹெல்ப் பண்றாங்க அவங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாவது, வாழ்க்கை எளிமையாவது, எல்லாமே ரொம்ப சுலபமாவது, எதையும் யோசிக்காம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தில் வளர்றோம். அப்போ நான் சொல்றேன், இந்த குடும்பத்திலே இவ்வளோ துணையா இருக்கும் பொழுது, வாழ்க்கை துணை ஒரு துணை, பிள்ளைகள் ஒரு துணை, அவங்களாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா முழு போர்டனையும் பாரத்தையும் நான் தாங்க தேவையில்ல, இப்போ என்ன தாங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது பாருங்க. இவங்க இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷம்னா, கர்த்தரே துணையா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. நான் சொல்றேன், அவரை நம்புங்க, வேற எதையும் யாரையும் நம்பாதீங்க, அவரை நம்புங்க. அவரை நம்பும்பொழுது அவர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். அவரை நம்பும்பொழுது அவர்களுக்கு கேடகமாய் அவர் இருக்கிறார். அப்ப அவரை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் மேல பாரத்தை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வேலை செய்கிறோம் இல்லையா? வேலையில் எப்படி நாம் முன்னேற்றத்தை அடைவது, எப்படி வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைவது என்பது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குது. அது ரொம்ப கடினமாக இருக்குது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் பாருங்க. அப்போ நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் சொன்னார் பாருங்க, வேலை செஞ்சு அந்த சர்வீஸை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகுறன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறாரு. அப்போ அது எனக்கு வழங்கவே இல்லை. ஏன்னா அப்போதான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். நான் எனக்கு 18-19 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அந்த மாதிரி அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் சொல்றாரு, வேலைக்கு சேர்றது முக்கியம் கிடையாது, அத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி அந்த சர்வீஸை கரெக்டாக முடிச்சு ரிட்டையர்ட் ஆகுறதுன்றது பெரிய விஷயம், அது ஒரு பெரிய பாக்கியம், எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஃபேர்வெல் மீட்டிங்ல அவர் பேசுறாரு. நான் நினைச்சேன், இது என்ன ஒரு பெரிய விஷயம், டெய்லி வேலைக்கு போனதுக்கு அந்த வேலை நல்லா சர்வீஸ் பண்ண போறோம், முடிய போகுதுன்னு. ஆனா நானே சீக்கிரமா ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் பாருங்க அதுல இருந்து. அப்ப இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிச்சு போகணும். ஏன்னா இந்த வேலை ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போறோம், நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ ஒண்ணுமே வேலை செய்ய தேவையில்லப்பா, அவர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, சின்ன பெரியவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, அப்ப நான் வேலைக்கே போக தேவையில்லையா, எப்படி இருந்தாலும் அவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு. இல்ல இல்ல, வசனம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கணும். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதாவது வேலையை எப்படி செய்யணும்னா ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அருமையாக போதிக்கிறது. வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஏன் வேலையை ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேலையை கொடுக்கிறவர் கர்த்தர். முதல்ல ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதாம கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல கொண்டு அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். முதல்ல அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, நீ இந்த தோட்டத்தை என்ன பண்ணு, பண்படுத்து, காத்துக்கொள் அப்படின்றாரு. அது ஒரு வேலை ஆண்டவரை கொடுக்கிறார். அப்ப நாம ஒண்ணு யோசிக்கணும், கடவுள் இந்த வேலையை எனக்கு தந்திருக்கிறாரு என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த வேலையை அவர் கொடுத்துருக்கிறார். எதுக்கு வேலையை கொடுக்குறாரு, நல்லா கவனிங்க. எதுக்கு வேலையை கொடுக்குறாருன்னா, உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு சில ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போறேன். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பாருங்க, இந்த வேலைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இப்ப வேலைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சு. கடவுள் தான் அந்த வேலையை கொடுக்குறாரு, ஆதாமுக்கு வேலையை கொடுக்குறாரு, இந்த இடத்த பண்படுத்து, காத்துக்கொள் அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா அந்த வேலையை அவன் செய்யும்பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் அந்த வேலையை கொடுக்கிறார். 8ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப பாருங்க, எல்லாரும் இந்த வேலையை ரொம்ப கண்ணுங்கருத்துமா செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, இல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க, இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்றீங்க, நாங்களாம் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யறோம். எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை ஜாக்கிரதையா செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு போதிக்குது.
ஒரு சில வேற சில மொழியாக்கங்கள்ல வாசிக்கிறேன், ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் அதை வாசிக்கிறேன். Do you see a man skillful and experienced? திறமைசாலி அனுபவசாலியான ஒரு மனுஷனை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு அந்த இந்த வசனம் வந்து அப்படி வருது. அதுல ஒரு மனிதன் தன்னுடைய வேலையில திறமைசாலியாகவும் அனுபவசாலியாகவும் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவன் ராஜாக்களால் கனம் பெற்றவனாக இருப்பான். அப்ப பாருங்க, திறமை, இந்த திறமைய கடவுள் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எனக்கும் கொடுத்திருக்கிறார். திறமையை கொடுக்கிறார். என்ன வேலை செய்யறோமோ அதுல திறமை கொடுக்கிறார். இந்த திறமையை தினந்தோறும் நாம் என்ன பண்ண வேண்டும்? வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். Daily we must improve our knowledge. Daily we must improve our wisdom. Daily we must improve our experience. நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில நாம திறமை மிக்கவர்களாக மாற வேண்டும். நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுக்கிறோம். அந்த வேலை நமக்கு தெரியும். இந்த வேலையை கண்ணுங்கருத்துமா செய்யணும், ஜாக்கிரதையா செய்யணும், திறமையா செய்யணும். அந்த திறமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் அந்த வேலையை எக்ஸ்பீரியன்ஸா செய்ய வேண்டும் என்று இந்த மொழியாக்கம் சொல்லுகிறது. அப்புறம் இன்னொரு மொழியாக்கத்தில் வாசிக்கிறேன். Have you seen a man swift in his work? இந்த வேலையை துரிதமா செய்யக்கூடிய மனுஷனை பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, ஒரு சிலர்லாம் வேலையை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்ப வேலைக்கு வந்து மரியாதையே இல்லாத போயிடுச்சுங்க. ஒருத்தன் வேலையில தவறு செய்யறான், நம்ம போய் அதை பப்ளிக் போய் நம்ம தட்டி கேட்கறது போனோம்னா அவன் சொல்றான், நீ எங்க வேணா போய் சொல்லு, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, யார்கிட்ட வேணா போய் சொல்லியோ, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பலர் என்ன பண்றாங்கன்னா, வேலையை கடவுள் கொடுத்தாருன்னு நினைக்கிறது கிடையாது, ஏனோதானு செய்ய வேண்டியது. வேலையை வந்து எப்படி வேணா செய்யலாம். நான் வந்து லஞ்சம் வாங்கினு கூட இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னா, லஞ்சம் கொடுத்து கூட இந்த வேலையை நான் வாங்கிட்டு வரலாம், இந்த வேலையை நான் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிருக்கேன், இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சிலர்லாம். அதனால அவனுக்கு பயமே இருக்க மாட்டேங்குது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் தான் இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, உள்ள திறமை வச்சவர் அவரு, உள்ள அந்த துரிதமா வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வச்சிருக்கிறவர் அவரு அப்படின்றத அவர்கள் எண்ணி பார்க்கறது கிடையாது. அதனால தான் வேலையை ஏனோதானோன்னு செய்யறாங்க. உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் கூட சேர்த்தான்னு சொல்றேன் நான். வேலையை ஏனோதானோன்னு செய்யவே கூடாது. இன்னொரு மொழியாக்கம், do you see a person who is efficient in his work? efficient, திறமைசாலி, இன்னும் எஃபிஷியன்ட்னா ஒரு வேலையை கொடுத்தா மத்தம் செய்யறதை விட ரொம்ப சிறந்த விதத்துல செய்யறவன் அவன் தான் எஃபிஷியண்டா செய்யறான். அப்ப எங்க வீட்டில் ஒரு அம்மா வந்து வேலை செஞ்சிருந்தாங்க பாருங்க. அவங்க வந்து கல்கட்டாவை சேர்ந்தவங்க, அங்கேருந்து வந்தாங்க, நேபாளத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இங்கே எங்கள் வீட்டு அருகில் இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த அம்மாட்ட வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்க பின்னாடி யாருமே போய் பார்க்கவே தேவையில்லை, ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் வேலை செஞ்சு முடிச்ச உடனே அந்த இடத்துல ரொம்ப நல்லா கிளீனாக பண்ணி அவங்க நின்று ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, பாத்திரம்லாம் தேய்க்கிறாங்க, அந்த இடத்துல சுத்தமாக அவங்க நல்ல அழகாக பண்ணிட்டு அவங்க போய் பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த இடத்த வேலை நடந்த மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, பிரமாதமா. மற்றவங்க இருக்காங்க, மற்றவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த மேடையை தொடச்சி, அந்த ஜிங்கை தொடச்சிட்டு, அப்புறம் அந்த ஸ்டவ்வை தொடச்சி அதில் ஒரு சின்ன ஒரு கரை கூட இல்லாத மாதிரி முதல்ல அவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கிச்சனை. ஆனால் அவங்க வேலை செஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். எஃபிஷியண்டாக செய்யறது, ஏனோதான் ஒன்று செய்யாமல் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக செய்கிறவர்கள். அப்ப இந்த வேலையை அப்படி செய்யும்பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த வேலையை நான் கொடுத்துருக்கேன், நான் ஒழுங்கா செய்யறான் வேலையை அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் அந்த அந்த மாதிரி வேலை செய்கிறவனை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட நபரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருத்தரை பத்தி நம்ம வாசிக்க போறோம். அவர் பேர் வந்து தானியேல். தானியேல் வந்து ஒரு நாட்டில் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார். பெரிய வேலைக்கெல்லாம் கிடையாது, அடிமையா கொண்டு போகப்படுகிறார். அப்படி அடிமையா கொண்டு போகப்பட்ட இடத்துல அவருக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய உயர்வு கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வசனத்தை முதல்ல நான் வந்து
வாசிக்கிறேன் உங்களுக்காக. எப்படி வந்து அந்த தானியேல் எப்படி அங்கே வந்து அந்த வேலையை அவர் வந்து நான் சொன்ன மாதிரி கவனமாக சிரத்தையாக ரொம்ப பிரமாதமாக அந்த வேலையை செய்த பொழுது கர்த்தர் அவனை எப்படிலாம் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதல்ல வந்து இந்த ஓல்டு தமிழ் வெர்ஷனில் நான் வந்து வாசிக்கிறேன். உம்முடைய 5:11 தானியேல் 5:11 உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்லேருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். 12ஆம் வசனம், ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். என்ன நடக்குதுன்னா, ஒரு ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்து மேல படையெடுத்து போய் அங்க தேவாலயத்தில் இருந்த எல்லா பொருள்களையும் கொண்டு வரான். அந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு பாத்திரங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து இங்க அதை வந்து திராட்சரசம் மது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் பாருங்க. அப்போ ஒரு கையுறுப்பு வந்து சுவரில் எழுதுது. அது வாசிக்கிறது யாருக்குமே தெரியல. அப்ப இந்த தானியேலை பற்றி ஒருத்தருங்க சொல்லுகிறார். இதை வந்து நம்ம இப்போ தமிழில் தான் வாசித்தா அது அந்த அளவுக்கு புரியல. இன்னொரு மொழியாக்கத்தில் வாசிக்கிறேன். லகு மொழி பெயர்ப்புன்னு ஒன்று இருக்கு, அதில் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம் 5:11 உமது ராஜ்யத்தில் பரிசுத்த தெய்வங்களின் ஆவிய உடையவனான ஒருவன் இருக்கிறான், அவன் உமது தந்தையின் காலத்தில் தெய்வங்களுக்குரிய நுண்ணறிவும், நல்ல கவனிங்க, கடவுள் கொடுக்குறாருங்க. கடவுள் வேலையை கொடுக்கும் பொழுது அந்த வேலையை திறமையா செய்வதற்கும் அனுபவம் மிக்க விதத்தில் செய்வதற்கும் எஃபிஷியண்டா செய்வதற்கும் ஜாக்கிரதையா செய்வதற்கும் துரிதமாக செய்வதற்கும் வேண்டிய நுண்ணறிவை ஆண்டவர் தருகிறார். நான் சொல்றேன், நீங்கெல்லாம் ஒர்க் பண்றீங்க, நாங்கெல்லாம் ஊழியம் பண்றோம், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், நேரத்தை கரெக்டான விதத்தில் நான் யூஸ் பண்றேன்னா இல்லையா? கர்த்தர் சும்மா ஆசீர்வதிச்சது கிடையாது. இந்த வேலையை நம்ம எப்படி செய்யணுன்றதை அவர் சொல்றாரு. எப்படி செய்யணுமா, அதை செய்யறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. நுண்ணறிவை கொடுத்திருக்கிறார். நுண்ணறிவு என்னன்னா இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து 2022-23 பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரபலம். இன்னைக்கு வந்து இப்பதான் வந்து 2000 வருஷம் கழிச்சு வந்துக்குது. ஆனா 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த தானியேல் என்கிற தம்முடைய தாசனுக்கு நுண்ணறிவை தந்திருக்கிறார். நுண்ணறிவும் புத்தி கூர்மையும் ஞானமும் உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால் உமது தந்தையான நேபுகாத்நேச்சார் அரசன் அவனை மந்திரவாதிகளுக்கும் மாந்திரிகர்களுக்கும் ஜோதிடருக்கும் குறி சொல்பவர்களுக்கும் தலைவனாக நியமித்தார். பெல்தெஷாத்சார் என அரசனால் பெயரிடப்பட்ட அந்த நபரான தானியேல் மதிநுட்பமும், பாருங்க என்ன மாதிரி ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தயவை காமிக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தை, நுண்ணறிவை, புத்தி கூர்மையை, சாமர்த்தியத்தை தருகிறார். கொஞ்சம் எண்ணி பாருங்க. கடவுளை சார்ந்து நாம வாழும்பொழுது அவர் என்ன தர்றாருன்னா, அந்த நபரான தானியேல் மதிநுட்பமும் அறிவும் விளங்கி கொள்ளும் ஆற்றலும் உடையவனாய் காணப்பட்டான். அத்துடன் கனவுகளுக்கு விளக்கம் கூறுவதற்கும் விடுகதைகளை அவிழ்ப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஆற்றல் உடையவனாய் இருந்தான். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆற்றல், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. He has the ability to solve every problem, each and every problem. இன்னைக்கு இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் தெரியல நமக்கு. பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குது, ஆனா தீர்க்க முடியல நம்மளால. ஆனா கர்த்தரை நம்பி நம்ம இந்த வேலையை செய்யும் பொழுது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆற்றலை தேவன் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். மதிநுட்பத்தை தருகிறவரா இருக்கிறார். அறிவை கொடுக்கிறார், விளங்கி கொள்ளும் ஆற்றலை கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, நுண்ணறிவை கொடுக்கிறார், புத்தி கூர்மையை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆண்டவர் வேலையும் கொடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு மதிநுட்பத்தை கொடுத்து புத்தி கூர்மையை கொடுத்து விளங்கி கொள்ளும் தன்மையை கொடுத்து
சாமர்த்தியத்தை கொடுத்து, நுண்ணறிவை கொடுத்து, பிரச்சனைகளாம் தீர்க்கக்கூடிய ஆற்றலும் கொடுத்து அவர் வேலை செய்ய சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், முதல்ல இதெல்லாம் நம்பணும். கர்த்தர் நம்மளுக்கும் இதெல்லாம் கொடுத்துக்கிறார், நுண்ணறிவை கொடுத்துக்கிறார். இந்த ஊழியத்தை நான் செய்யறேன், பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஆற்றலை கடவுள் எனக்குள்ள வச்சிருக்கிறார். எப்போ அது வெளிப்படும்? பிரச்சனைகளை தீர்க்க நான் முயற்சி பண்ணும் போது தான் அது வெளிப்படும். மதிநுட்பத்தை வச்சுக்கிறார், நான் நம்பணும். அதை நுண்ணறிவை கொடுத்துக்கிறார், புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், விளங்கிக் கொள்ளும் தன்மையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேங்க, ரொம்ப ஆழமா நம்புறேன். நான் அவர் எனக்குள்ள கொடுத்துக்கிறார். இதெல்லாம் அவர் வேலையும் கொடுத்து எப்படி செய்யணுன்றதையும் சொல்லி, அதுக்கு அந்த வேலையை அந்த விதத்தில் செய்வதற்கு வேண்டிய நுண்ணறிவு, மதிநுட்பத்தையும் ஞானத்தையும் புத்தி கூர்மையும் கொடுத்து, விளங்கிக் கொள்ளும் ஆற்றல் கொடுத்து, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக ஆக்கி எல்லாம் செஞ்சு அந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளுக்கு நோவுதா? இல்லை, நல்லா செய்யணும். இந்த வேலையை பிரமாதமாக செய்யணும். எப்படி செய்யணும் பாருங்க. ஒன்று ரெண்டு உதாரணங்களை நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் நல்லா விளங்கும். இப்போ ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் ஆடுறாங்க இல்லையா? ஒரு நாளெல்லாம் வாலி பிள்ளைங்க உட்காந்து பார்க்குறாங்க. இந்த டீமில் 11 பேர், அந்த டீமில் ஒரு 11 பேர், 2 பேர் 2 சைடு ஆடுறாங்க. 50 ஓவர். அவன் பாலை போடுறான், அடிக்கிறான், அவன் பாலை போடுறான், அப்படி அடிக்கிறான். ஒரு ஓவருக்கு 6 பால் இருக்குது. அது மாதிரி 50 ஓவர் போடுறாங்க, மாற்றி மாற்றி போடுறாங்க. இப்படியே போடுறாங்க. இப்படி போட்டால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எடுத்துக்கினீங்கன்னா அந்த டீமில் பால் போடுறோம், பவுலிங் பண்ணுறவன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான். வேற சிலர் பேட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. வேற சிலர் இருக்காங்க ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? ஆல்ரவுண்டர். அவன் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவான், பவுலிங்கும் நல்லா போடுவான். இவ்வளவும் இருந்தாலும் கூட அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சு யாரோ ஒருத்தர் வின் பண்றாங்கன்னு வச்சுங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கப்பை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க. இந்த டீம்ல 11 பேர், அந்த டீம்ல ஒரு 11 பேர். இந்த 22 பேர்ல ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க. யாருன்னா மேன் ஆஃப் த மேட்ச். என்னது? மேன் ஆஃப் த மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச்னா யாருன்னா, அவன் என்ன சவால்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பால் வந்தாலும் அந்த பால் அடிப்பான். என்ன மாதிரி கடுமையான ஒரு அது என்ன சொல்றது, அந்த பிச் இருந்தாலும் பவுலிங் சூப்பரா போடுவான், நல்ல சிக்ஸரும் 4ம் விளாசுவான். ஏன்னா அவன் வந்து ஒன்றும் வானத்திலிருந்து குச்சிடல, அவன் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறான். அவன் என்ன போடுறான்? எக்ஸ்ட்ரா எஃபர்ட். மற்றவங்களாம் தூங்கும்பொழுது இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். மற்றவங்களாம் வந்து நல்ல வயிறு முட்டை சாப்பிடும்போது இவன் லிமிட்டாக சாப்பிட்டு, இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ சாப்பிட்டா தான் கரெக்டாக போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நான் வந்து ஒருவேளை நான் பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபீல்டிங் நல்லா பண்ண முடியும். அதிலே கவனமாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், வேலை மேலே அப்படி இருக்கணும். நம்ம செய்கிற ஊழியத்தில் கண்ணு கருத்துமாக இருக்கணும், ஸ்கில்லை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தனை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபுட்பால்லாம் எடுத்தீங்கன்னா தங்கத்திலே ஷூவை கொடுத்துட்றாங்க. பரிசு தொகை வேற எத்தனையோ கோடி, ஆனால் தங்கத்தில் ஷூ. ஏன்னா அவர் அவ்வளோ கோலை போட்டுருக்கிறாரு. நிறைய கோலை தடுத்தவர்னா அவர் மூலமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. கோல் கீப்பருக்கு தங்கத்திலே பாலை கொடுத்துறாங்க, தூக்கி 4 கிலோ எடை உள்ள தங்க ஷூ, தங்க பால்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறாங்க. நான் சொல்கிறேன், இந்த வேலையை கர்த்தர் கொடுத்துக்கிறாருங்க. யார் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பாஸ் பார்க்காம இருக்கலாம், அல்லது இந்த டீம் லீடர் பார்க்காம இருக்கலாம், அல்லது விபி பார்க்காம இருக்கலாம். கர்த்தர் என்ன பார்க்குறாரு, பார்த்துனே இருக்கிறாரு. இந்த வேலையை நான் கவனமாக செய்வேன், ஜாக்கிரதையாக செய்வேன், ஸ்கில்ஃபுல்லாக திறமையாக செய்வேன், என் திறமை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன். அந்த விதத்தில் நான் வேலை செய்வேன். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் இந்த வேலையை கண்ணுங்கருத்துமா செய்ய போகிறேன். ஏன்னா இந்த வேலையை திறமையாக செய்வதற்கு வேண்டிய மதிநுட்பத்தை தந்திருக்கிறார், நுண்ணறிவை தந்திருக்கிறார், புத்தி கூர்மை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார், பிரச்சனைகளை தீர்ப்புக்கூடிய ஆற்றல் உடையவனாக என்ன மாற்றி இருக்கிறார். இது எல்லாத்தையும் நான் ஒரு ரவுண்டு பண்ணுவேன், ரவுண்டு வருவேன். நான் எந்த வேலையும் செய்ய முடியும், யாராலையும் அதை செய்ய முடிய கூட நான் செய்கிறேன். அது கொண்டு நான் பண்ணுறேன். கடவுள் அழைச்ச ஒவ்வொருத்தரும் அப்படிதான். தாவீது எடுத்துக்கோங்க, யாராலையுமே முடியல கோலியாத்தை எதிர்த்துக்க. அவன் சொல்றான், ஏன்ட்ட கொடு, இவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, எவனாலையும் செய்ய முடியா, என்னால செய்ய முடியும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். யாராலையும் செய்ய முடியலன்னா உங்களால நிச்சயமா அந்த வேலையை செய்ய முடியும், சூப்பரா செய்ய முடியும். ஏனோ தான் ஒன்று கிடையாது, சூப்பரா செய்ய முடியும். அப்ப நான் சொல்றேன், வேலையை அவர் கொடுத்துக்கிறாரு, அவர் பார்க்கிறாருன்ற ஒரு எண்ணத்தோடு செய்யும் பொழுது, அந்த வேலையை செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சிலர் வந்து வேலையே செய்யாம
நல்ல முன்னுக்கு வந்துடணும், நல்ல சம்பளம் உயரணும் அப்படிங்கிறாங்க. அது முடியவே முடியாது. இங்க மட்டும் இல்லை, நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அந்த மாதிரி வரவே முடியாது. வேலைய கர்த்தர் கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கணும், அவர் பார்க்கறாருன்னு நினைக்கணும். யார் பார்க்கலனாலும் அந்த வேலையை நான் செய்வேன். கண்டிப்பா ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை திறமையா செய்வேன், சீக்கிரமா செய்வேன், தள்ளி போட மாட்டேன், இது சீக்கிரமா செய்வேன். என்னுடைய அனுபவத்தை இதில் காட்டுவேன். ஏன்னா மதிநுட்பம் கொடுத்துக்கிறாரு, புத்தி கூர்மை கொடுத்துக்கிறாரு, நுண்ணறிவை கொடுத்துக்கிறாரு, விளங்கி கொள்ளும் ஆற்றலை கொடுத்துக்கிறாரு. இவ்வளோ கொடுத்து ரிசல்ட்டை வரலன்னா எப்படி? ஆனா நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே பண்ணாம ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறோம். சம்பளம் உயரணும்னு நினைக்கிறோம், பதவி உயரணும் வரணும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், முடியவே முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் இப்படிப்பட்ட விதத்துல வேலை செய்கிறவனை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு அடுத்த வாரத்தில் சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம வாங்க. யார் பார்க்கலனாலும் அவர் பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரத்தில் நான் அவரை பத்தி பேச போறேன். மிஸ் பண்ணாம வந்துருங்க நீங்க. அப்ப இன்னைக்குலேருந்து இங்கேருந்து கிளம்பி போய், அது ஊழியமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இந்த விதத்தில் செய்யணும். கடவுள் என்ன பார்க்குறாரு, அவர் எனக்கு கொடுத்துக்கிறார் இந்த வேலையை, அவர் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செய்ய போறேன். இந்த வேலையை கண்ணு கருத்துமா செய்ய போறேன், ஜாக்கிரதையா செய்ய போறேன், விழிப்புணர்வோடு செய்ய போறேன், திறமையை வெளிப்படுத்துற விதத்தில் செய்ய போறேன். அந்த விதத்தில் நாம செய்யும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குவார். நம்ம எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்த்து சொல்ற, என்ன நம்புப்பா, நீ கவலைப்படாத, என்னை நம்பு. என்னை நம்பும்பொழுது நீ பெரிய ஆசீர்வாதங்களை காண்பா. என்னை நம்பும்பொழுது நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. வருத்தப்படுறியா, பாரம் சுமக்கிறியா, என்கிட்ட வா, என்கிட்ட கத்துக்கோ அப்படிங்கிறே. இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்குது. இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறான். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதி நீங்க சுகம் உண்டாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, வந்த ஒவ்வொருவரையும், சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ரெஸ்ட் நீர் தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து உண்மையில வைக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் உண்மையில வைத்துட்டு நாங்கள் ஆண்டவரை இளைப்பாறோம், எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை பார்க்கல நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் எண்ணி பார்க்க உதவி செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் எண்ணி அதை பற்றி பேசி, ஆண்டவரே, வார்த்தையை நாங்கள் எங்கள் வாயில வச்சு பேசி ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெயிக்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.